உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. இலங்கையில் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் 15 அன்று நிறைவடைந்ததை அடுத்து இந்த முறை தேர்தலில் 39 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக இலங்கை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த முறை தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுகிறார். கடந்த 1999 மற்றும் 2005 ஆண்டுகளில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க அந்த 2 சந்தர்ப்பங்களிலும் தோல்வியை சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடாத நிலையில் இம்முறை 3வது தடவையாகவும் போட்டியிடுகிறார். நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து வளமைக்கு கொண்டு வந்ததாக கூறப்படுகின்ற நிலையில் ரணில் விக்ரமசிங்கே இம்முறை தேர்தலில் 19 வருடங்களின் பின்னர் போட்டியிடுகிறார். இடைக்கால ஜனாதிபதியாக பதவி வகித்த ஒருவர் முதன்முறையாக தேர்தலில் போட்டியிடும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இலங்கையில் 2 தடவைகள் ஜனாதிபதியாக பதவி வகித்து உள்நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தலைமைத்துவம் வழங்கிய மஹிந்த ராஜபக்ஷவின் மூத்த மகன் நாமல் ராஜபக்ஷ இம்முறை தேர்தலில் முதல் தடவையாக போட்டியிடுகிறார். கோட்டாபே ராஜபக்ஷ பதவி துறந்ததை அடுத்து இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை தொடர்வதற்கு மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாரிய பங்களிப்பை வழங்கியிருந்தது. இவ்வாறான நிலையில் இம்முறை தேர்தலில் தமது கட்சி தமது சின்னத்தின் கீழ் போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் நாமல் ராஜபக்ஷ தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளார். இது ஒரு புறம் இருக்க, இம்முறை 5 சிறுபான்மை வேட்பாளர்கள் களமிறங்குகின்றனர். இம்முறை தேர்தலில் 3 தமிழர்களும் 2 இஸ்லாமியர்களும் போட்டியிடுகிறார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடிப்படையில் அரியநேத்திரன் போட்டியிடுகிறார். அத்துடன் இந்திய வம்சாவளி தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் திலகராஜ் போட்டியிடுகிறார். அத்துடன் அருணலு மக்கள் முன்னணி சார்பில் KR கிருஷான் போட்டியிடுகிறார். முகமது இலியாஸ் மற்றும் அபுபக்கர் முகமது இன்பாஸ் ஆகியோர் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தி வேட்பாளராக களமிறக்கிய நிலையில் முகமது இலியாஸ் 22ஆம் தேதி காலமானதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். திடீர் சுகவீனம் காரணமாக புத்தளம் அடிப்படை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இலியாஸ் தனது 78வது வயதில் காலமானார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார்நாயக்க குமாரதுங்க அரசாங்கத்தின் போது யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார். இந்த நிலையில் அவரின் மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளரான முகமது இலியாஸின் பெயர் வாக்குச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு பதிலாக மாற்று நபரை முன்வைக்க பிரதிநிதிகள் விண்ணப்பித்தால் அதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க கூறியிருக்கிறார். இந்த நிலையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்வதற்காக இதுவரை நடத்தப்பட்ட ஜனாதிபதி தேர்தல்களில் அதிகளவான சிறுபான்மை வேட்பாளர்கள் போட்டியிடும் முதலாவது சந்தர்ப்பமும் இதுவாகும். இது ஒரு புறம் இருக்க, இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் 2 பௌத்த தேரர்களும் களமிறங்குகின்றனர். அமீமென தயாரட்ன தேரர், பத்ரமுல்லே சீலரட்ன தேரர் ஆகியோர் இம்முறை தேர்தலில் களமிறக்கியுள்ளனர். இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு பெண் வேட்பாளரும் களமிறங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.